வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், அமைச்சர் சேகர் பாபு இப்ப கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல என்னென்ன பகுதிகளில் குறிப்பா என்ன மாதிரியான ஆய்வுல ஈடுபட்டு வரார்? அவரோட வேற யாரெல்லாம் இருக்காங்க? விவரம். பிரியதர்ஷினி ராதா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு மாற்றாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே இந்த புதிய பேருந்து நிலையம் கடந்த 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் திறந்ததிலிருந்தே பொதுமக்கள் மற்றும் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்தது. குறிப்பாக விரைவு பேருந்துகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மேலும் இந்த உள்ளூர் பேருந்துகள், அதாவது நகர்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் செல்வதற்காக சிரமம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அதோடைய அந்த காம்பவுண்ட் சுவர் எல்லாம் இடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான இந்த உள்ளே நகர்பகுதிக்கு வரக்கூடிய பேருந்துகள் இயக்கங்கள் குறைந்து இருப்பதாகவும் அதனை அதிகரிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் இருந்தன. அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் எந்தெந்த பேருந்து எங்கே நிற்கிறது என்ற விவரங்கள் தெரியவில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைத்தனர். இந்த சூழலில்தான் தற்போதைய நிலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைவரும் அமைச்சருமான சேகர் பாபு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய கடைகள் வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள், அங்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பயணிகளோடு பல கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய நடைபாதைகள் எந்த அளவுக்கு தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது என்பதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த கழிவறை பகுதிகள் சுத்தமாக பராமரிக்கப்படுகிறதா, அவற்றுக்கு தேவையான தண்ணீர் வசதிகள் எல்லாம் சரியாக வருகிறதா போன்றவற்றையும் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அதிகாரிகளிடம் எவ்வளவு பேருந்துகள் முறையாக இயக்கப்பட்டு வருகிறது, மேலும் பயணிகள் கடந்த சில நாட்களாக எவ்வளவு பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், மேலும் இந்த பேருந்து நிலையத்துக்கு பொதுமக்கள் பங்குக்கு தேவையான வசதிகள் போன்ற விவரங்களை தற்போது நிலையில் அமைச்சர் ஆய்வோடு அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பேருந்து நிலையம் தொடங்கிய நாள்ல இருந்தே பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள் எழுந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அமைச்சர் சேகர் பாபு அங்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள்ல ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன விளக்கங்கள் அதிகாரிகள் வந்துட்டு அமைச்சர் கிட்ட சொல்லியிருக்காங்க? இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில சென்னை பொறுத்தவரை இந்த பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எளிமைப்படுத்துவதற்காக தான் இந்த பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டது. ஆனால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையம் என்பது பொதுமக்கள் பயணிகள் பயன்படுத்துவதில் தொடர்ந்து சிக்கல் போக்கு இருப்பதற்கான காரணமாக கூறப்படுவது என்னவென்றால், புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதன் காரணமாக இங்கே ஒரு போக்குவரத்து நெரிசல் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக நேற்று கூட இந்த பகுதிகளில் பொதுமக்கள் சர்வீஸ் சாலையை பயன்படுத்துவது சிக்கல் இருப்பதாக கூறி போராட்டங்களை கூட முன்னெடுத்தனர். ஆகையால இந்த பேருந்து நிலையம் வந்த சூழல்ல போக்குவரத்து பிரச்சனைகள் என்னெல்லாம் இந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது, அதனை தீர்ப்பதற்கான வழிகள், ஏற்கனவே இந்த பேருந்து நிலையம் திறப்பதற்கு முன்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் காவல்துறை, போக்குவரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளோடு முதலிலேயே இதுக்கான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் தற்போது திறக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த பிறகு ஏற்பட்டிருக்கூடிய சிறு சிறு சிக்கல்கள், சிறு சிறு பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக அதுக்கான அதிகாரிகளோட ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த சர்வீஸ் சாலை இணையக்கூடிய பகுதி, அதாவது இந்த ஊரப்பாக்கத்தோடு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய அந்த சர்வீஸ் சாலை இணையும் வகையில் இருக்கிறது. அந்த பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் அருகே கூட பள்ளியை பயன்படுத்துவதற்காக வரும்பொழுது சில சிக்கல்கள் ஏற்படுவதாக பிரச்சனைகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதனை தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று தாம்பரத்தில் இருந்து இந்த கிளாம்பாக்கத்தை கடந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் பகுதியில் வளைய முடியாத நிலை இருக்கிறது, திரும்ப யூட்டன் எடுக்க முடியாத சூழல் இருக்கிறது. அதனால் அந்த கிளாம்பாக்கம் சாலை முழுவதுமே பேருந்துகள், வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனை அந்த இடத்தில் சரி செய்வதற்கு வேற ஏதாவது ஆலோசனைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் அதிக அளவில் பொதுமக்கள், குறிப்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இவ்வளவு நாட்களாக நாள்தோறும் சுமார் 1,00,000 பயணிகள் வரையில் பயன்படுத்தி வந்த அந்த பேருந்து நிலையத்துக்கு மாற்றாக இங்கு உருவாக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் இதனை முழுமையாக பொதுமக்களும் பயணிகளும் பயன்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன முன்னெடுப்புகளை அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்தோம் என்றால், கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது தொடங்கப்பட்ட பொழுது இருந்த அந்த பொதுமக்கள் அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவதற்கு முதலில் சிக்கல் இருந்தாலும் தற்போது நிலையில் அந்த பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏதுவான சூழல் இருக்கிறது. அதே போல இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அதிகாரியோட ஆலோசனை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராதா.
கிளாம்பாக்கத்தில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் சேகர் பாபு ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.